இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவின் எதிர்ப்பாளராக காட்டிக் கொள்றதுக்காக இஸ்ரேலை எதிர்க்கிறது அப்படின்னா, இன்னொரு பக்கத்துல பாலஸ்தீனோட ஆதரவாளராக காட்டிக்கிறதுக்காகவும் இஸ்ரேலை எதிர்க்குது. இதை இன்னும் சிம்பிளா பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ அரேபிய தீபகற்பத்தில் இருக்க இந்த முஸ்லிம் நாடுகள்லாம் எல்லாமே முஸ்லிம் நாடுகளாக இருந்தாலும் ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்காங்க. அதாவது ஷியா பிரிவு, சுன்னி பிரிவு அப்படின்னு ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்காங்க. மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் சுன்னி பிரிவை சேர்ந்தவையாக இருக்காங்க. பாலஸ்தீன் ஆகட்டும், சவுதி அரேபியா இதெல்லாம் சுன்னி பிரிவை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அதே மாதிரி தாய்மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அரபி மொழியை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ஈரானுக்கு வந்தீங்கன்னா இதிலிருந்து வேறுபட்டு இருக்காங்க. ஈரானுடைய மெஜாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஷியா பிரிவு முஸ்லிம்களாக இருக்காங்க. ஸோ ஷியா சுன்னி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஷியா அப்படின்றது தான் சிறுபான்மையினராக இருக்காங்க. ஆனால் இவங்க ஷியா பிரிவு முஸ்லிம்களை அதிகமாக கொண்ட ஒரு நாடாக இருக்குது. அதோட தாய்மொழி அப்படின்னு பார்த்தாலுமே அரபி மொழி கிடையாது, பாரசீகத்தை தாய்மொழியாக கொண்ட ஒரு நாடு. ஸோ இவங்கெல்லாம் ஒரு அரேபிய தீபகற்பத்தில் இருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு வேறுபாடு ஈரானோட இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாத்தையும் கடந்து இஸ்லாம் அப்படின்ற ஒரு புள்ளியில் நம்ம இணையணும் மற்ற நாடுகளோட அப்படின்னா, அதுக்கு இஸ்ரேல் அப்படின்ற ஒரு ஜூவிஷ் ஸ்டேட்டை அடிக்கிறது தான் பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு ஈரான் நினைக்குது.